உங்க ஸ்கின் அண்ட் ஹேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது வந்து நீங்க ஹேர் க்ரோத்க்கு யூஸ் பண்ணலாம், ஸ்கின் வைட்டனிங் யூஸ் பண்ணலாம், அண்ட் இது வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரட் ஆயில் உங்க ஹேர் அண்ட் உங்க ஸ்கின்னுக்கு என்ன பண்ணதா பார்க்க போறோம். அண்ட் கேரட் ஆயில வீட்லயே ரொம்ப ஈஸியா வெறும் 50 ரூபாயில எப்படி ப்ரிப்பேர் பண்றதா பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். நம்ம சேனல் நம்ம வந்து பியூட்டி, ஃபேஷன், ஹெல்த், பிளாக்ஸ் நம்ம நிறைய விஷயம் பத்தி பேச போறோம். இது எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் ஆல்சோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கேரட்ல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல வைட்டமின் ஏ இருக்கு, வைட்டமின் சி இருக்கு, பொட்டாசியம் இருக்கு. அண்ட் இதனால பாத்தீங்கன்னா உங்க ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க இந்த ஆயில் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு பெருசா செலவே ஆகாது. கேரட் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குவீங்க, ஆயில் ஒரு மேக்ஸிமம் என்ன 100 கிராம் வந்துட்டு ஒரு 30 ரூபாய்க்கு வாங்குவீங்களா? ரெண்டும் சேர்த்து ஒரு 50 ரூபாய்க்குள்ளதான் ஆகும். பட் நீங்க கடையில போய் இந்த கேரட் ஆயில வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 1000 ரூபாவாவது ஆகும். 100 ml நல்ல ஒரு பிராண்டடா வாங்கினீங்கன்னா. அண்ட் இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், கேரட் ஆயில் வேற, கேரட் சீட் ஆயில் வேற, ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கேரட் ஆயிலுக்கும் கேரட் சீட் ஆயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். கேரட் சீட் ஆயில் வந்து எசென்ஷியல் ஆயில், அது வந்து ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்னால தயாரிக்கப்படுறது. அது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் அண்ட் ஆல்சோ காஸ்ட்லி. நம்ம ஆல்ரெடி வந்து அரோமா ஆயில், எசென்ஷியல் ஆயில் பத்திலாம் நிறைய பேசியிருக்கோம். கேரட் ஆயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கேரட்டை கிரேட் பண்ணி ஏதாவது ஒரு ஆயில ஹீட் பண்ணி அதை இன்ஃபியூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்னைக்கு பண்ணது பாத்தீங்கன்னா கேரட் ஆயில் தான். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரட் ஆயில் வந்து உங்க ஹேருக்கு என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கேரட் ஆயில் உங்க ஹேரை செம்ம ஷைனியா வச்சிருக்கோம் அண்ட் ஆல்சோ மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. மாய்ஸ்சர் ஏன் உங்க ஹேருக்கு இம்பார்ட்டன்ட்னா, மாய்ஸ்சர் இல்லாத ஹேர் வந்து சீக்கிரமா டேமேஜ் ஆகும். அதுவும் மெயினா வந்து சன்ல நார்மல் ஹேர் போறதுக்கும் மாய்ஸ்சர் இல்லாத ஹேர் போறதுக்கும் நிறைய டேமேஜ் நடக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கலர் சேஞ்ச் ஆகும், பிரேக்கேஜ் நடக்கும் அண்ட் ஆல்சோ ஸ்பிளிட்டேஜ் வரும். ஸோ நீங்க கேரட் ஆயில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா இதெல்லாம் நீங்க தவிர்க்க முடியும். செகண்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கேரட் ஆயில ரெகுலரா யூஸ் பண்றவங்களுக்கு நல்லா சூப்பரா முடி வளரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உங்க ஹேர் ஃபாலிகுல வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுது அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தை வந்து இன்டியூஸ் பண்ணுது. ஸோ கண்டிப்பா வந்து ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. தேர்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கேரட் ஆயில ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஹேர் வந்து செம்ம பவுன்சியா வால்யூமைஸ்டா தெரியும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இது ரெகுலரா யூஸ் பண்றவங்களுக்கு வந்து பால் பேச்சஸ் அதெல்லாம் வரவே வராது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரட் ஆயில வந்து ரெகுலரா உங்க ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸ்கின்னுக்கு பாத்தீங்கன்னா கேரட்ல நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதனால நம்ம வந்து ஏபிசி ஜூஸ் கூட குடிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஏபிசி ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணா மறக்காம செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேரட்ல வந்து நிறைய வைட்டமின் ஏ இருக்கு. வைட்டமின் ஏ உங்க ஸ்கின்னுக்கு என்ன பண்ணணும்னா உங்க ஸ்கின்னை வந்து லைட் பண்ணும். ஸோ டார்க் ஸ்பாட்ஸ், பிளமிஷஸ், ஒரு அன்இவன் ஸ்கின் டோன் இருக்குன்னா கண்டிப்பா வந்து இந்த கேரட் ஆயில் வந்து அதெல்லாம் சரி பண்ணும். செகண்ட் பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா வந்து உங்க ஃபேஸ்ல வந்து ஏதாச்சும் பிம்பிள் இருக்குன்னா அதெல்லாம் காம் பண்ணும் அண்ட் ஆல்சோ ஹீல் பண்ணும். ஸோ கேரட் ஆயில் வந்து ரெகுலரா யூஸ் பண்ற உங்க ஸ்கின் வந்து கிளியரா இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. தேர்ட் பாத்தீங்கன்னா அதுல நிறைய வைட்டமின் சி இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வைட்டமின் சி வந்து கொலாஜன் செக்ரேஷன் வந்து இன்டியூஸ் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா விங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஏஜ் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சரியாகும். உங்க ஸ்கின் வந்து செம்ம யூத்ஃபுல்லா தெரியும். ஃபோர்த் பாத்தீங்கன்னா இது ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஸ்கின்னுக்கு வந்து நிறைய மாய்ஸ்சர் அண்ட் ஹைட்ரேஷன் இருக்கும். அது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்குமே ரொம்ப தேவை. ஏன்னா அது இல்லைன்னா உங்க ஸ்கின்னுமே சீக்கிரமா டேமேஜ் ஆகும். ஸோ அது இருக்கிறனால உங்க ஸ்கின் வந்து நல்லா சப்புலா அழகா தெரியும். ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்றவங்க ஸ்கின் வந்து செம்ம க்ளோயிங்கா இருக்கும். அண்ட் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வைட்டமின் இ இருக்கு. வைட்டமின் இ வந்து நியூ செல் டிவிஷன்ஸை ஃபாஸ்ட் பண்றதுனால டேமேஜை கூட ரெட்ரீவ் பண்ணுது. அதே மாதிரி உங்க ஸ்கின் வந்து ஷைனிங்கா அண்ட் ஆல்சோ க்ளோயிங்கா இருக்கும். சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து உங்க ஸ்கின்னை வந்து சீக்கிரமா வந்து ரிட்ரீவ் பண்ணும் டேமேஜ் ஆனதுல இருந்து. அண்ட் ஆல்சோ உங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து செம்ம ஹெல்த்தியா தெரியும். செவன்த் பாத்தீங்கன்னா இதுல வந்து யூவி லைட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ற ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இதுக்காக வந்து நீங்க எஸ்பிஎஃப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல, கண்டிப்பா எஸ்பிஎஃப் யூஸ் பண்ணும். பட் சன் டேமேஜ் வந்து ரிட்ரீவ் பண்ணும் அண்ட் ஆல்சோ உங்க ஸ்கின் வந்து சன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இதை தாண்டி பாத்தீங்கன்னா கேரட் ஆயில ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து செம்ம ஹெல்த்தியா இருக்கும் அண்ட் ஆல்சோ டெக்ஸ்சர் வந்து ஸ்மூத்தா இருக்கும் அண்ட் உங்க ஸ்கின் வந்து ஃபிளாலெஸ்ஸா இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரட் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றதா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 கேரட் எடுத்து நல்லா துருவிக்கோங்க. நம்ம கேரட் வந்து கிரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரே ஒரு இன்கிரிடியன்ட் தான் தேவை. அது என்னன்னா நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 100 ml வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்க கோகனட் ஆயில் இல்லைன்னா எள்ளெண்ணெய்
இல்லைன்னா ஈவன் சன்ஃபிளவர் ஆயில் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஆலிவ் ஆயில் பத்தி ரொம்ப டீடைலா பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணா மறக்காம செக் பண்ணுங்க. இது ஹேர் க்ரோத்துக்கு அப்புறமா உங்க ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் அதனால இதை யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் நல்லெண்ணெய் பத்தியும் நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். அது உங்க பிம்பிள் கிளியர் பண்ணும், அதுவும் உங்க ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா நீங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஆயிலி அண்ட் பிம்பிள் ஸ்கின்னுக்கு. இன்கேஸ் ரொம்ப ஆயிலியா இருந்துச்சுன்னா நீங்க ஜோஜோபா ஆயில், டீ ட்ரீ ஆயில் இல்லைன்னா ஆர்கன் ஆயில தான் வந்துட்டு இது மாதிரி ஏதாச்சும் ஆயில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 100 ml ஆயில் வந்து இதுல நம்ம ஊத்திக்கிறோம். இதுல வந்து நம்ம கிரேட் பண்ண அந்த 2 கேரட்டை வந்து ஆட் பண்றோம். நல்லா கொதி வர வரைக்கும் இதை நம்ம வந்துட்டு நல்லா வந்து குக் பண்ண போறோம். கேரட்ல வந்து ஈரப்பதம் இருக்கும், அது எவாப்ரேட் ஆகி போற வரைக்கும் நம்ம வந்து அதை குக் பண்ணணும். அதனால சிம்ல வச்சுதான் நீங்க குக் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்கேஸ் அந்த ஈரப்பதம் போலன்னா இந்த ஆயில் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. இது எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 monthல இருந்து 2 months வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் மெயினாக வந்து டார்க் பிளேஸில் வைங்க, வெயிலில் வைக்காதீங்க. அண்ட் கிளாஸ் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா இன்னுமே அது பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி கொதி வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்படியே எடுத்து வைக்க போறோம். மோஸ்ட்லி ஓவர் நைட் விட்டீங்கன்னா இது நல்லா வந்து இந்த கேரட் சத்துலாம் வந்துட்டு அந்த ஆயில் வந்து இன்ஃபியூஸ் ஆயிடும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 3 hours விடுங்க. இது இந்த மாதிரி ஏதாவது சீஸ் கிளாத் எடுத்துட்டு நீங்க வடிகட்டலாம், அப்படி இல்லைன்னா வடிகட்டில வடிகட்டலாம். இது ஆனால் பெட்டரா இருக்கனால நான் இப்படி எடுத்திருக்கேன். ஒரு நைட் ஃபுல்லா வச்சிருந்தது வந்து நம்ம இப்போ வந்து வடிகட்ட போறோம். நம்ம கேரட்ல இருக்க ஈரப்பதம் போற வரைக்கும் அது கொஞ்சம் நேரம் வந்து காய்ச்சணும்ல, அதனால என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் சுண்டி இருக்கும். ஸோ நம்ம ஊத்துன அளவுக்கு ஆயில் கிடைக்காது, கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும். நம்ம கேரட் ஆயில் வந்து ரெடி. நெக்ஸ்ட் வந்து எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் நான் சொல்ல போறேன். பண்ண ஆயில் நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு டின்ட்ல இருக்கும். நம்ம கேரட்டோட எல்லா சத்துக்களும் வந்து இதுக்குள்ள இன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி யூஸ் பண்றதா சொல்ல போறேன். நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். இன்கேஸ் வந்து ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்றீங்கன்னா மேக்ஸிமம் 20 minutes மட்டும் யூஸ் பண்ணுங்க, அதுக்கு மேல யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் சம்டைம் வந்து சில பேருக்கு வந்து செட் ஆகாது. ஜென்ரலா எனக்கு ஆயிலி ஸ்கின் தான், நான் வந்துட்டு 1 day ஃபுல்லா கூட யூஸ் பண்ணுவேன். பட் சில பேருக்கு வந்துட்டு செட் ஆகாதுன்றால நான் அப்படி சொல்றேன். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஹேருக்கு அப்ளை பண்றீங்கன்னா இந்த மாதிரி வந்து செஷன் பை செஷனா எடுத்து ரூட்ல படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. ஏன்னா மெயினா நம்ம வந்து ஹேர் க்ரோத்துக்கு அப்ளை பண்ண போறோம். அண்ட் ஹேருக்கு வந்து ஜென்ரலா நீங்க அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காம ஸ்பிளிட் எண்ட்ஸ்க்கு வந்து கீழே வந்து நீங்க நிறைய அப்ளை பண்ணணும். அண்ட் ஃபேஸ்க்கு வந்து இந்த ஆயிலை வச்சு நீங்க நல்லா மசாஜ் பண்ணணும். டெய்லி வந்து மார்னிங் வந்து சில பேர் மசாஜ் பண்ற பழக்கம் இருக்கும், அப்படி இல்லை ஈவினிங் மசாஜ் பண்ற பழக்கம் இருக்கும். அப்போ வந்து அப்படியே வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க மசாஜ் பண்ணிக்கலாம். ஹேர் ஆயில் மசாஜ் அண்ட் ஆல்சோ ஃபேஸ் ஆயில் மசாஜ்க்கு வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணா மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா ஐ ஏரியாலாம் மறக்காதீங்க, ஏன்னா wrinkles போகும் அண்ட் ஆல்சோ அண்டர் ஐஸ் போகும். அண்ட் கண்டிப்பா வந்து இந்த ஆயில வந்து நீங்க அட்லீஸ்ட் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்றீங்கன்னா 1.5 month ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஸ்கின் லைட்டனிங் நீங்க ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகிறது நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணலாம். அண்ட் ஹேருக்கு அப்ளை பண்றீங்கன்னா 3 months அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரூட்ல இருந்து உங்க ஹேர் வெளியே வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து இது நல்ல எஃபெக்டிவா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ திருப்பி பாக்குறேன். Until then it's bye from Hema. Bye.